அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாதக தோஷங்கள் அப்படின்ற விஷயத்தை பார்க்க போகிறோம். அதாவது மூல நூல்கள் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னாக்க தோஷங்கள் அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம அந்த கிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் அப்படின்ற விஷயம் மூல நூல்களில் இருக்கிற மாதிரி தெரியலை. இந்த ஜாதகாபரணம் பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு நூலில் மட்டும் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னாக்க இந்த கொடி சுற்றி பறக்கிறது மாமனுக்கு ஆகாது, இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களுக்கு அது என்ன பரிகாரம் அப்படின்னு சொல்லி விளக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கு. மற்றபடி ஜாதகத்தை அடிப்படையாக கொண்டு தோஷங்கள் அப்படின்றது எந்த மூல நூல்களையும் சொல்லப்பட்ட மாதிரி தெரியலை. யோகங்கள் அப்படின்னு நிறைய 4700 யோகங்கள் சொல்லப்படுது. அப்போ யோகங்கள் அப்படின்றது கிரகங்களின் சேர்க்கை பார்வை அந்த தொடர்பு காரணமாக யோகங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. யோகம்னாலே 2 கிரகங்கள் சேர்க்கை பார்வை பரிவர்த்தனை, அப்போ தொடர்பு அப்படின்ற நிலைன்றது யோகம் சொல்லி சொல்லப்படுது. பொதுவாக யோகம்னாலே நல்ல பலன் நடக்கும் அப்படின்றது ஒரு பொதுவான கருத்து இருக்குது. அப்போ நல்ல பலன் கொடுத்தாக்க அது சுபயோகம், நல்ல பலன் தரல கெட்ட பலன் தரும் அப்படின்னாக்கா அது அவயோகம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அவயோகம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அப்போ இதில் சிம்பிளாக எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு சின்ன அவயோகம்ன்றது சந்திரனுக்கு 2 பக்கமும் கிரகங்கள் இல்லாவிட்டால், சந்திரனுக்கு 2ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருந்துச்சுனாக்கா அது சுமபாயோகம். சந்திரனுக்கு 12ஆம் இடத்துல ஏதாச்சும் ஒரு கிரகம் இருந்தால் அது அனபாயோகம். 2 பக்கமும் கிரகங்கள் இல்லாட்டி அது துருதுரா யோகம் சொல்லி சொல்லப்படும். அதாவது அது துருதுரா யோகம் சொல்லிட்டு இந்த மாதிரி அமைப்பு இருந்துச்சுனாக்கா ஜாதகருக்கு நற்பலன் கிடையாது அப்படின்னா தான் சொல்ல வரக்கூடிய பலன் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அப்படின்ற வகையில் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னாக்க சந்தோஷமான நிகழ்வுகள் நடக்கக்கூடிய கிரக சேர்க்கை அப்படின்றது சுபயோகம் அப்படின்னும், நம்ம மனசுக்கு சங்கடப்படக்கூடிய கிரக நிலை அமைப்புன்றது அவயோகம் அப்படின்னும் நூல்களில் சொல்லப்படுது. அதே அந்த அவயோகம் அப்படின்ற விஷயத்தை தான் இங்கே தோஷங்கள் அப்படின்ற பேரில் சொல்லப்படுது. ஆனால் ஆக்சுவலாக எல்லாமே யோகம் சொல்லி தான் சொல்லணும். ஆனால் தீய பலன் தர காரணத்தினால தோஷம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா எல்லா கிரகங்களும் ராகு கேதுக்கு இடையில இருக்கிறது காலசர்ப்ப தோஷம் சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் ஆக்சுவலாக அது தோஷம்னு சொல்கிறத விட காலசர்ப்ப யோகம் அப்படின்னு சொல்லி தான் மூல நூல்களில் சொல்லப்படும். இந்த காலசர்ப்ப யோகம் ஆகப்பட்டது ஜாதகருக்கு பல வகையிலையும் அவருடைய வாழ்க்கை நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு பல வகையிலையும் இடைஞ்சலாக இருக்கக்கூடிய காரணத்தினால தோஷம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அப்படின்ற வகையில் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னாக்க வாழ்க்கையில் பலருடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய இடையூறுகள், நினச்ச விஷயம் நடக்கிறதுக்கு காலதாமதமாகிறது, என்ன நினைக்கிறோமோ அது நடக்காமல் இருக்கிறது, என்ன எதிர்பார்க்குறோமோ அது கிடைக்காம போகிறது, இந்த மாதிரியான விஷயம் பூரா பார்த்திங்கனாக்க தோஷங்கள் அப்படின்ற கேட்டகரியில் சொல்லப்படுது. அப்படின்னு சொல்கிறப்ப பார்த்தோம்னாக்க குறிப்பாக இதில் தோஷம்னு வர்றப்ப செவ்வாயினால் ஏற்படக்கூடிய செவ்வாய் தோஷம், ராகு கேதுவினால் ஏற்படக்கூடிய சர்ப்ப தோஷம், அப்புறம் சனியினால் ஏற்படக்கூடிய தோஷம் அப்படின்னு சொல்லி குறிப்பாக இந்த தோஷங்கள் தான் சொல்லப்படுது. இதில் நம்ம சிம்பிளாக பார்த்தோம்னாக்க நம்ம ஒன்றா எடுத்து பார்த்தோம்னாக்க முதல் சனி அங்கேருந்து ஆரம்பித்தோம்னாக்க சனி மந்தன் எந்த பாவத்தில் இருந்தாலும் அது நிச்சயமாக அந்த பாவ பலனை தாமதப்படுத்துவார் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிற வேண்டியிருக்கும். எந்த இடத்துல இருந்தாலும் எந்த கிரகத்தை பார்த்தாலும் எந்த பாவத்தை பார்த்தாலும் அந்த கிரகம் அந்த பாவம் சனி இருக்கும் பாவகம்
சனியுடன் சேர்ந்து இருக்கக்கூடிய கிரக காரகம், சனி பார்க்கக்கூடிய பாவகம், சனி பார்க்கக்கூடிய கிரகத்தின் காரகம், இதெல்லாம் ஜாதகருக்கு கிடைக்கிறதுக்கு டிலே ஆகும் அப்படின்ற நிலை அமைப்பு சொல்லப்படுது. இது தவிர்த்து பார்த்தோம்னாக்க உங்களுக்கு ஏற்ற சனி, அஷ்டம சனி, கண்ட சனி, அர்த்தாஷ்டம சனி இப்படின்ற வகையிலையும் உங்களுக்கு தோஷங்கள் தீய பலம் தரும் அப்படின்ற நிலை அமைப்பு சொல்லப்படுது. அப்படின்ற வகையில் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னாக்க இங்கே பொதுவாக பார்த்தாக்கா சனி பொறுத்த வரைக்கும் உழைப்புக்கு காரகர் அப்படின்ற காரணத்தினால எல்லாருமே உழைப்பு அப்படின்ற நிலை அமைப்பு நாளைய வேலையை இன்றைக்கே பிளான் பண்ணிக்கிட்டாக்க அந்த ஏழரை சனி ஆகப்பட்டது ஒரு பெரிய பாதிப்பு தராது அப்படின்றது ஆய்வின் மூலமாக கிடைச்ச விஷயம். இப்போ இதில் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னாக்க நிறைய பேருக்கு ஏழரை சனியில் தான் கல்யாணம் ஆகிருக்கும். கல்யாணம் பண்ணி வைப்பதில் முதன்மையான நிலையில் இருக்கக்கூடிய கிரகம் ராகு தான். ராகு போகக்காரகர் அப்படின்றது. அடுத்து களத்திரக்காரர் சுக்கிரன் ஜாதகத்துக்கு கல்யாணம் பண்ணி வைக்கும். அப்புறம் இந்த ஏழரை சனியில் நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகும். அப்படின்ற நிலை அமைப்பு பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னாக்க எந்த ஜாதகம் ஆகினாலும் திருமண டயத்தில் திருமணம் ஆகணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறப்ப இந்த ஏழரை சனி வந்துச்சுனாக்கா மேரேஜ் ஆகிடும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். நிறைய பேர் ஒரு சிலர் கருத்து சொல்லுவாங்க ஏழரையில் கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. அப்படி பார்த்தா 7.5 வருஷம் தள்ளி போடுற மாதிரி ஒரு சூழல் வந்துடும். அதனால் ஏழரையில் நிறைய பேருக்கு மேரேஜ் ஆகும் அப்படின்ற விஷயத்தை எடுத்துக்கிற வேண்டியிருக்கும். இது அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்ட சனி, ஏழரை சனி இதில் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னாக்க நிறைய பேர் வீடு வாங்கியிருப்பீங்க. நிறைய பேர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னாக்கா கல்யாணம் நடந்திருக்கிறது, வீடு வாங்குறது, வாகனம் வாங்குறது, பதவி உயர்வு கிடைக்கிறது, இதெல்லாம் இந்த சனி செய்யக்கூடிய நல்ல பலன்கள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அப்போ அந்த வகையில் பொறுத்த வரைக்கும் எங்கே சனி மந்தப்படுத்துதோ அதற்குரிய பரிகார அமைப்பு அப்படின்றது எடுத்துக்கிட்டாக்க நிச்சயமாக ஜாதகர் பொறுத்த வரைக்கும் நல்ல பலனை அனுபவிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அடுத்து முக்கியமாக எல்லாரையும் இந்த சனியை விட எல்லாரையும் பயப்படுத்துறது செவ்வாய் தோஷம்தான். இந்த செவ்வாய் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னாக்க நிறைய பேருக்கு இந்த கல்யாணம் ஆகுறதுலேருந்து தடை. செவ்வாய்க்கு பேரே மங்களன். மங்களகரமான செயல்கள் நடப்பதற்கு அதுவே தடை அப்படின்ற கருத்தில் செவ்வாய் தோஷம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. மங்களன், மங்களவாரம், செவ்வாய்க்கிழமை மங்களவாரம், மங்களனுக்கு காரகன். அப்போ மங்களமான விஷயம் அப்படின்றது திருமணம்ன்றது அதையே திருமணம் தாமதம் ஆவதற்கு ஒரு காரணமாக சொல்லப்படுது. அப்படின்ற வகையில் இந்த செவ்வாய் சம்பந்தமாக நிறைய நூல்கள் விஷயங்கள் பொறுத்த வரைக்கும் செவ்வாய் காரக ரீதியாக பார்த்தாக்க அப்போ அதில் பொறுத்த வரைக்கும் குறிப்பாக ரத்தம் சம்பந்தம், செவ்வாய் ரத்தக்காரகன், ரத்தம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு சாதக பாதக அம்சங்களை தர்றது செவ்வாய் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாக்க இந்த RH ஃபேக்டர்னு சொல்லி சொல்லுவாங்க. எந்த குரூப்பாக இருந்தாலும் ப்ளஸ் மைனஸ் பாசிட்டிவ் ரத்த வகை, நெகட்டிவ் ரத்த வகை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படின்ற வகையில் பொறுத்த வரைக்கும் இந்த RH ஃபேக்டர் தீர்மானிக்கிறது செவ்வாய் அப்படின்ற ஒரு கருத்து சொல்லப்படுது. அப்போ அந்த RH ஃபேக்டர் நெகட்டிவாக இருப்பது அதுதான் செவ்வாய் தோஷம் அப்படின்ற ஒரு கருத்தின் அடிப்படையில் சொல்லப்படுது. அப்போ எந்த குரூப்பாக இருந்தாலும் அது நெகட்டிவ் அமைப்பு அப்படின்ற நிலை அமைப்பு இருந்துச்சுனாக்க அது பொறுத்த வரைக்கும் செவ்வாய் தோஷம் அப்படின்னு ஒரு கருத்து சொல்லப்படுது. இப்போ இதில் இன்னும் இந்த விஷயத்தை இன்னும் கொஞ்சம் நுணுக்கமாக பார்த்தா தான் கரெக்டான நிலைக்கு வரும். அதாவது செவ்வாய் பொறுத்த வரைக்கும் 2, 4, 7, 8, 12 இந்த ஸ்தானங்களில் இருந்தாக்கா செவ்வாய் தோஷம் அப்படின்னு சொல்லி பொதுவாக சொல்லப்படுது.
இது லக்னத்துக்கு மட்டும் இல்லை, சந்திரன், சுக்கிரன் இவங்களுக்கு 2, 4, 7, 8, 12 இருந்தாலும் செவ்வாய் தோஷம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது பொதுவாக. அப்போ மேலோட்டமாக அப்போ இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்களுக்கு பூரா இரத்த வகை நெகட்டிவாக இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க, அதில் இன்னும் அந்த செவ்வாயில் இருக்கக்கூடிய நட்சத்திர அதிபதியின் பங்கு ரொம்ப முக்கியமான விஷயமாயிருக்கு. அப்போ அதில் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா, செவ்வாய் நிற்கும் நட்சத்திர அதிபதி பலமாக இருந்தால் இந்த 2, 4, 7, 8, 12 செவ்வாய் இருப்பது செவ்வாய் தோஷம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அதாவது லக்னம், சந்திரன், சுக்கிரனுக்கு 2, 4, 7, 8, 12 செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம் சொல்லி சொல்லப்படுது. இப்படி பார்த்தா 90% மேலே எல்லாருக்குமே செவ்வாய் தோஷம் வந்துடும். ஒன்று லக்னத்துக்கு இருக்கும், இல்லாட்டி சந்திரனுக்கு, இல்லாட்டி சுக்கிரன் இருக்கிற இடத்துல இருந்து 2, 4, 7, 8, 12 செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம்ன்றது 90% மேலே எல்லாருக்குமே செவ்வாய் தோஷம் இருக்கிற அமைப்பு போல் வந்துடும். அப்போ அது பொறுத்த வரைக்கும் நிலை அமைப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க, இதில் அடுத்து ஒரு சில விதிவிலக்குகள் சொல்லப்படுது. செவ்வாய் பொறுத்த வரைக்கும் ஆட்சியாக இருந்தாலும் சரி, உச்சமாக இருந்தாலும் சரி, நீசமாக இருந்தாலும் சரி, செவ்வாய் தோஷம் கிடையாதுன்னு சொல்லி விதிவிலக்கு சொல்லப்படுது. அப்புறம் நட்பு வீடுகளான சிம்மம், கடகத்தில் இருந்தாலும் செவ்வாய் தோஷம் இல்லைன்னு சொல்லி சொல்லப்படுது. அப்புறம் செவ்வாய் தன்னுடைய நட்பு கிரகமான சூரியன், சந்திரன், குரு இவங்களோட சேர்ந்திருந்தாலும் பார்வை பெற்றாலும் செவ்வாய் தோஷம் இல்லைன்னு சொல்லி சொல்லப்படுது. அப்புறம் கும்பத்திலையும் சிம்மத்திலையும் இருந்தாலும் செவ்வாய் தோஷம் இல்லைன்னு சொல்லி சொல்லப்படுது. இப்படியெல்லாம் பார்த்தாக்க லக்னம், சந்திரன், சுக்கிரனுக்கு 2, 4, 7, 8, 12 செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம் அப்படின்னு மார்க் பண்ணால் 90% மேலே செவ்வாய் தோஷம் வந்துடும். இதே இந்த விதிவிலக்கு பார்த்தா நிறைய பேருக்கு இந்த செவ்வாய் தோஷம் இல்லை அப்படின்ற அமைப்பு போல வந்துடும். அப்போ இது முன்னோர்கள் எதை பேஸ் பண்ணி சொன்னாங்க அப்படின்றது இந்த இரத்த வகை அனுசரித்து தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி யூகிக்க வேண்டியிருக்கும். கணவன் மனைவி 2 பேருக்கும் ஒரே வகை ரத்தம், அதாவது பாசிட்டிவ் அல்லது நெகட்டிவ் இந்த மாதிரி அமைப்பு இருந்துச்சுனாக்க அவங்களுக்கு பிறக்கக்கூடிய முதல் குழந்தை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இருக்காது. 2வது குழந்தை பிறக்கிறதுக்கும் கொள்றதுக்கும் பலவிதமான பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லி மருத்துவத்துறையில் சொல்கிறாங்க. அந்த காலத்தில் இருந்து மருத்துவத்துறை முன்னேற புது புது விஷயங்கள் எடுத்து சொல்லக்கூடிய ஒரு நிலை அமைப்பு வந்துருக்கு. இது பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னாக்க, இங்கே முன்னோர்கள் பொறுத்த வரைக்கும் இந்த இரத்த காரகர் செவ்வாய் அப்படின்ற காரணத்தினால இந்த செவ்வாயுடைய நிலையை அனுசரித்து இரத்த வகை பாசிட்டிவ் நெகட்டிவ்னு பிரிக்கிறதுக்கு இந்த விஷயத்தை செவ்வாய் காரணமாக இருந்து செவ்வாய் தோஷம் அப்படின்ற நிலையமைப்பு சொல்லியிருப்பாங்கன்னு சொல்லி யூகிக்க வேண்டியிருக்கு. நூல்களில் தோஷம் இருக்காது. இந்த அமைப்பு இருந்தாக்கா அந்த ஜாதகத்துக்கு இரத்த வகை நிலை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் பின்னாடி மன வாழ்க்கைக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காகவும் இந்த விஷயம் சொல்லப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி யூகிக்க வேண்டியிருக்கு. அப்போ இந்த வகையில் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னாக்க, மேலோட்டமாக நம்ம சொன்ன விதிவிலக்கு பார்த்தாக்க உங்களுக்கு நிறைய பேருக்கு விதியை பேஸ் பண்ணி பார்த்தா நிறைய பேருக்கு செவ்வாய் தோஷம் வரும். விதிவிலக்கு அப்ளை பண்ணால் யாருக்குமே தோஷம் இல்லைன்றது மாதிரி காமிக்கும். அப்போ ராசி சக்கரத்தில் செவ்வாய் இருக்கிற நிலையை மட்டும் இல்லாமல் செவ்வாய் இருக்கக்கூடிய நட்சத்திர அதிபதியை எடுத்து பார்த்தாக்க அதற்கான ரிசல்ட்டு பொறுத்த வரைக்கும் கரெக்டாக வரும் அப்படின்றது ஒரு கருத்து. நிறைய ஜாதகம் கலெக்ட் பண்ணுங்க. நிறைய ஜாதகத்தில் செவ்வாய் இருக்கக்கூடிய ஸ்தானம், அப்புறம் நிற்கக்கூடிய நட்சத்திரம், இதை அனுசரித்து பார்த்தா உங்களுக்கு ஒரு உண்மை நிலை கிடைக்கும். இப்போ செவ்வாய் இருக்கக்கூடிய நட்சத்திர அதிபதி பலம் இழந்து இருந்தால், பலம் இழக்கிறது அப்படின்றது, பலம் அப்படின்றது ஆட்சி, உச்சம், மூல, திரிகோணம், நட்பு, சமம், பகை, நீசம். அப்போ செவ்வாய் நிற்கக்கூடிய நட்சத்திர அதிபதி ஆட்சியாகவோ உச்சமாகவோ நட்போ சமமாக இந்த கண்டிஷனில் இருந்தால்
இந்த 2, 4, 7, 8, 12 இருந்தாலும் அந்த ஜாதகருக்கு ஆர்எஸ் ஃபேக்டர் சொல்லக்கூடிய இரத்த வகைங்கிறது பாசிட்டிவாக தான் இருக்கும். இதே இது இந்த ஸ்தானங்களில் இல்லாத நிலையில் பொறுத்த வரைக்கும் செவ்வாய் வேறு ஸ்தானங்களில் இருந்தாலும் செவ்வாய் நிற்கக்கூடிய நட்சத்திர அதிபதி பலம் குறைந்து, அதாவது பகையாகவோ நீசமாகவோ இருந்தாலோ, செவ்வாய் பகை கிரக நட்சத்திரத்தில் இருந்தாலும், செவ்வாய்க்கு பகை அப்படின்னு பார்த்தாக்க சுக்கிரன், சனி, ராகு, கேது, புதன் இவங்கள பகை எடுக்கலாம். அப்போ செவ்வாய் இருக்கக்கூடிய நட்சத்திர அதிபதி பகையாக இருந்தால் அப்போ அந்த ஜாதகர் பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ் அமைப்பாக வரும் அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்துக்கிற வேண்டியிருக்கும். ஆக இங்கே முதல் செவ்வாய் அப்படின்னு வர்றப்போ பார்த்தோம்னாக்கா 2, 4, 7, 8, 12 அப்படின்றத விட செவ்வாய் நிற்கும் நட்சத்திரம், அதன் அதிபதி அவங்க எங்கே இருக்காங்க, இல்லாத பட்சத்தில் செவ்வாய் நிற்கும் நட்சத்திர அதிபதி செவ்வாய்க்கு நட்பா, சமமா, பகையா இப்படின்ற விஷயத்தை பார்த்தாக்க ஒரு உண்மைத்தன்மை விளங்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்க வேண்டியிருக்கோம். அப்போ இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னாக்க செவ்வாய் தோஷம் அப்படின்னு சொல்லி யார் ஆராய்ச்சி பண்ணாலும் இந்த நட்சத்திரத்தை பேஸ் பண்ணி பார்த்தாக்க கரெக்டான ரிசல்ட்டு கிடைக்கும் அப்படின்றது நம்ம கருத்து. அடுத்து இந்த செவ்வாய் தோஷம் இருக்குது அப்படின்னு வர்றப்போ பொறுத்த வரைக்கும் அடுத்த கட்ட நிலை பொறுத்த வரைக்கும் அதற்குரிய பரிகார அமைப்பு அப்படின்றதான் அடுத்து போக வேண்டிய ஒரு சூழல் அமைப்பாக இருக்கும். அப்படின்ற வகையில் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னாக்க இங்கே இருக்கக்கூடிய செவ்வாய் இருக்கக்கூடிய ராசியின் தன்மையை பொறுத்து பரிகாரம் மேற்கொள்வது சிறப்பான அமைப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிற வேண்டியிருக்கும். இந்த செவ்வாய் நெருப்பு ராசியில் இருந்தால், அதாவது ஒவ்வொரு ராசியும் நெருப்பு, நிலம், காற்று, நீர் அப்படின்னு சொல்லி பிரிக்கப்பட்டது இல்லையா? அப்போ இந்த நெருப்பு, நிலம், காற்று, நீர் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறப்ப அந்த ராசி தத்துவத்தின் அடிப்படையில் இந்த பரிகாரங்கள் மேற்கொள்வது அப்படின்றது உடனடியாக எஃபெக்ட் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய கருத்து. அப்படின்ற வகையில் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னாக்க செவ்வாய் நெருப்பு ராசியில் இருந்தால், அதாவது மேஷம், சிம்மம், தனுசு இந்த ஸ்தானங்களில் இருந்துச்சுனாக்க கோயில்களில் ஆலய பரிகாரம், கோயில் பரிகாரம்னு வர்றப்ப பார்த்தோம்னாக்க நெய் தீபம் ஏற்றுவதன் மூலமாக செவ்வாயுடைய தாக்கத்திலிருந்து ஓரளவுக்கு தற்காத்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. நெருப்பு ராசியில் இருந்தால் தீபம் போடுறது. இப்போ தீபம் போடுறது அப்படின்னு ஒரு வார்த்தையில் சொல்லிட்டோம்னாக்க அது கொஞ்சம் தற்காலத்தில் இருக்கக்கூடிய மாறுபட்ட நிலைக்கு போகும். இப்போ தீபம் போடுறதுன்றது வீட்டில் இருந்தே சின்ன சிட்டி எடுத்துக்கணும், திரி எடுத்துக்கணும், தீப்தி எடுத்துக்கணும், நெய் எடுத்துக்கணும். எல்லாமே வீட்டில் இருந்தே எடுத்துக்கிட்டு போய் தீபம் போடுறது தான் சிறப்பு அப்படின்னு சொல்லி சொல்லப்படும். அதாவது கடவுளுக்கு சமர்ப்பிக்கப்படக்கூடிய பொருட்கள் அனைத்தும் தூய்மையானவையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் சொல்ல வரக்கூடிய கருத்து. நம்ம நேரடியாக கடையில் போய் அந்த சிட்டி நெய் தீபம் வாங்கினா அதனுடைய ஒரிஜினாலிட்டி பற்றி சொல்ல முடியாது. அப்போ அதை அனுசரித்து வீட்டில் இருந்தே இந்த தீபம், சின்ன சிட்டி, திரி, தீப்பெட்டி, நெய் இந்த 4 பேட்ரு நம்ம வீட்டில் இருந்தே எடுத்துகிட்டு போக வேண்டியிருக்கோம். அப்புறமா நெய் பாக்கெட் எடுத்துகிட்டு போய் கோயிலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தீபத்திலையும் முடிஞ்ச அளவு நெய் ஊற்றிட்டு வர்றது அப்படின்றது அது ஒரு பரிகார அமைப்பு போல எடுத்துக்கலாம். இதே இது நில ராசி அப்படி சொல்லி பார்த்தோம்னாக்க நிலத்தில் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் மரம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? இது எல்லா பஞ்சாங்கத்திலையும் சொல்லப்பட்டிருக்கும். 27 நட்சத்திரங்கள். இந்த 27 நட்சத்திரத்திற்கும் ஒவ்வொரு மரம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கும். அது நீங்கள் பஞ்சாங்கத்தில் பார்த்துக்கலாம். திரும்ப நம்ம ரிப்பீட் பண்ணுறத விட பஞ்சாங்கத்தில் பார்க்குறது உங்களுக்கு எளிமையாக இருக்கும். அப்போ நில ராசியில் செவ்வாய் இருக்கிறப்ப பிறந்த நட்சத்திரம் என்னவோ அந்த நட்சத்திரத்துக்குரிய
மரம் எந்த கோயிலோ அந்த கோயிலுக்கு வழிபாடு செய்கிறதும். இப்போ நிறைய இடங்களில் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னாக்கா நட்சத்திர மரங்கள் வளர்க்கக்கூடிய நிலை அமைப்புக்கு அந்த மரத்துக்கு போய் தண்ணி ஊற்றி கண்ணும் கருத்துமாக வளர்வதற்கு ஒரு அக்கறை எடுத்துக்கிறதும் நீர் ராசியில் இருந்துச்சுனாக்கா செவ்வாயுடைய நிலையை சமனப்படுத்தக்கூடிய உதவும். அப்போ அந்த நட்சத்திரம்னு வர்றப்ப பார்த்தோம்னாக்க ஜென்ம நட்சத்திரம் அப்படின்றது சந்திரனை அடிப்படையாக வச்சு தான் கணிக்கப்படுது. இதில் நம்ம தனிப்பட்ட கருத்து என்னன்னாக்கா இந்த சந்திரன் இருக்கும் நட்சத்திரம் அப்படின்றது உங்களுக்கு 24 மணி நேரம் ஒரே நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்கும். இது ஒரே பாதத்தில் சுமார் ஒரு 6 மணி நேரம் சந்திரன் இருக்கும். அப்போ அதை விட ஓரளவுக்கு அக்யூரசி அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப லக்னம் நிற்கும் நட்சத்திரம் அது எடுத்துக்கிட்டால் சிறப்பாக இருக்கும் அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அப்போ இங்கே சந்திரன் அப்படின்றது உடல் அப்படின்னாக்கா லக்னம் அப்படின்றது உயிர் ஆன்மா. இப்போ ஆன்மா பலம் பெறுவதற்கு அப்படின்றது லக்னத்தை முதன்மையாக எடுத்துக்கிற வேண்டியிருக்கும். உடல் சம்பந்தமான பலம் பெறுவதற்கு உடல் சம்பந்தமான விஷயம் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் சந்திரன் நிற்கும் நட்சத்திரத்தை எடுத்துக்கிட்டாக்க கரெக்டான நிலை வரும் அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அப்படின்ற வகையில் பொறுத்த வரைக்கும் இந்த உயிர் நிலை உயிர் பாதுகாப்பு அப்படின்னு வர்றப்ப லக்னம் நிற்கும் நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்துக்குரிய மரம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்து நீர் ராசியில் அதாவது நில ராசியில் இருக்கிறப்ப அந்த மரத்திற்கு தண்ணி ஊற்றி கண்ணும் கருத்துமாக வளர்ப்பது சிறப்பு. இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னாக்கா ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குரிய மரமும் எல்லா பஞ்சாங்கத்திலையும் சொல்லப்பட்டிருக்கும், அதை எடுத்துக்கலாம். இது தவிர்த்து பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னாக்கா அந்த பஞ்சாங்கத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பொறுத்த வரைக்கும் வேறு சில கோயில்களில் இருக்கும். சிலது நம்மளால் கண்டுபிடிக்க முடியாத ஒரு சூழல் அமைப்பு இருக்கும். அது பொறுத்த வரைக்கும் முயற்சித்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி தேடி கண்டுபிடிச்சி அங்கே போய் அந்த மரத்தடியில் நம்ம முடிஞ்சால் ஒரு 4 கப்பு தண்ணி ஊற்றலாம். அந்த மரத்தடியில் போய் ஒரு ஒரு நாளிகை நேரம்னு வச்சுங்களேன், ஒரு நாளிகை நேரம் மிக குறைந்தபட்சம் செலவழிக்க வேண்டியிருக்கும். அந்த நட்சத்திர நிழலில் உட்காந்து அந்த மரத்து நிழலில் உட்காந்து அந்த மரத்தினுடைய ஆகர்ஷண சக்தியை பெறுவது அப்படின்றது செவ்வாய் பொறுத்த வரைக்கும் அந்த தோஷ நிவர்த்திக்கு உதவக்கூடிய நிலை அமைப்பு வரும். அடுத்து காற்று ராசியில் செவ்வாய் இருந்தால், காற்று ராசி அப்படின்றப்ப நம்ம மந்திர உச்சாடனம் அப்படின்றதான் சொல்லப்படும் காற்று ராசி பொறுத்த வரைக்கும். அப்போ காற்று ராசியில் செவ்வாய் இருந்து செவ்வாய் இருக்கக்கூடிய நட்சத்திராதிபதி பலம் இழந்திருந்தாலும் செவ்வாய் பகை கிரக நட்சத்திரத்தில் இருந்தாலும் உடல் ரீதியாக டிஃபெக்ட் ஏற்படும்ன்றது தான் சொல்ல வரக்கூடிய கருத்து. அப்போ ஒவ்வொரு ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கும் குலதெய்வ கோயில் போகலாம். முடியாத பட்சத்தில் இஷ்ட தெய்வம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இஷ்ட தெய்வ கோயிலுக்கு போய் தன்னுடைய பேரில் அர்ச்சனை பண்ணுறது சிறப்பு. பெரும்பாலானோர் பொறுத்த வரைக்கும் சாமி பேரில் அர்ச்சனை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது சரியான கருத்தாக தெரியலை. அதாவது படைத்து காத்து அருள்பவர் ஆண்டவர். இப்போ அவருக்கு என்னத்துக்கு அர்ச்சனை? நம்ம தானே பிறந்து கஷ்ட நஷ்டம் பட்டுக்கிட்டு இருக்கோம். அப்போ நம்ம பேரில் அர்ச்சனை பண்ணுறது தான் கரெக்டான நிலையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படக்கூடிய கருத்து. அப்போ ஒவ்வொரு ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கும் கோயிலுக்கு மற்ற நாளில் கோயிலுக்கு போகிறோமோ இல்லையோ, ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு கண்டிப்பாக கோயிலுக்கு போகிறது சிறப்பு. தேங்காய் பழம் வாங்கி நம்ம பேரை சொல்லி அர்ச்சனை பண்ணுறது அப்படின்றது 1 மாதம் வரை ஏற்படக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்லி இதை சொல்லிக்கலாம். அடுத்து கந்த சஷ்டி கவசம். கந்த சஷ்டி கவசம் செவ்வாய் ரத்தத்துக்கு காரகன், உடல் ரீதியாக ஏற்படக்கூடிய பலவிதமான பிரச்சனைகளுக்கு காரகன், ருண ரோகத்துக்கு காரகன் இல்லையா. அப்போ அந்த பொறுத்த வரைக்கும்
கந்த சஷ்டி கவசம் பாராயணம் பண்ணுறது அப்படின்றது மிக சிறப்பான அமைப்பாக இருக்கும். குறிப்பாக பார்த்திங்கனாக்கா எந்த ஜாதகமாக இருந்தாலும் செவ்வாயும் சனியும் சேர்ந்துருந்தாக்கா அந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப ரீதியாக பலவிதமான பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் அமைப்பு இருக்கும். ஃபேமிலி பூரா ப்ராப்ளமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இல்லை ஃபேமிலியில் பிரச்சனை இல்லாட்டி வேலை பார்க்கக்கூடிய இடத்துல பலவிதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒன்றிலே அமைப்பு இருக்கும். அப்போ அந்த கந்த சஷ்டி கவசம் தினசரி பாராயணம் பண்ணுறது பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னாக்க அதுலேருந்து ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ரிலீஃப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். குறிப்பாக அப்போ காற்று ராசியில் இருக்கிறப்ப பொறுத்த வரைக்கும் அர்ச்சனை பண்ணுறது, தினசரி வீட்டில் கந்த சஷ்டி கவசம் பாராயணம் பண்ணுறது அப்படின்றது இந்த காற்று ராசியில் செவ்வாய் இருப்பதால் ஏற்படக்கூடிய தீய பலனை குறைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அடுத்தபடியாக நீர் ராசி, நிலராசிக்கு தான் சொல்லியாச்சு இல்லையா, அந்த நட்சத்திர மரத்தை பேணி பாதுகாப்பதுன்றது. நீர் ராசியில் இருக்கிறப்ப பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னாக்க அபிஷேகம் பண்ணுறது. பொதுவாக பொறுத்த வரைக்கும் வருஷத்துக்கு ஒருக்கா குலதெய்வ கோயிலுக்கு போகலாம். நம்ம வசிக்கக்கூடிய ஊருக்கு பக்கத்துலேயே குலதெய்வம் இருக்கக்கூடிய ஊர் இருந்துச்சுனாக்கா நம்ம அடிக்கடி போயிட்டு வரக்கூடிய சூழல் இருக்கும். இல்லை போக முடியாத நிலை அமைப்பு இருந்துச்சுனாக்கா இஷ்ட தெய்வம் அப்படின்னு சொல்லி வணங்கக்கூடிய அமைப்பு இருக்கும். இப்போ இதில் பொறுத்த வரைக்கும் நம்ம அதாவது சொல்ல வரக்கூடிய விஷயன்றது பொறுத்த வரைக்கும் எல்லா ஜாதகத்துலேயும் அவங்கவுங்க ஜாதக கிரக நிலைக்கு தகுந்தா போல் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் குலதெய்வம்னு ஒன்று இருக்கும். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கு விருப்பமான தெய்வம் இருக்கும். வீட்டில் ஒரு 5, 6, 7, 8 பேர் இருந்தாலும் ஒருத்தர் முருகனை விரும்பி கும்பிடுவார், ஒருத்தர் விநாயகர் மேலே ஆர்வம் இருக்கும், ஒருத்தர் பெருமாளை கும்பிடுவார், ஒருத்தர் சிவனை கும்பிடுவார், ஒருத்தர் காலபைரவரை கும்பிடுவார். இந்த மாதிரி பலவிதமான விருப்பங்கள் ஒரே ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு இருக்கும். இது இஷ்ட தெய்வம் சொல்லி சொல்கிறது. குடும்பம் முழுமையும் போய் வணங்குவது குலதெய்வம், அவங்க விருப்பப்பட்டு வணங்குவது இஷ்ட தெய்வம் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய நிலை அமைப்பு வரும். அடுத்து ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நிலை அமைப்பை அனுசரித்து உபாசனை தெய்வம் சொல்லி சொல்லப்படும். இப்போ இது உபாசனை தெய்வம்பது ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலையை அனுசரித்து சொல்கிறது தான் உபாசனை தெய்வம். அந்த உபாசனை தெய்வத்துக்குரிய கிரகம் ஜாதகத்தில் என்ன லெவலில், அதாவது பகை மீசமானாலும் 6, 8, 12 மறைந்தாலும் அந்த ஜாதகருக்கு பிறப்பு முதல் கடைசி வரைக்கும் அந்த உபாசனை தெய்வம் எப்பவுமே கை கொடுக்கும் அப்படின்றது இதில் இருக்கக்கூடிய விஷயம். இந்த உபாசனை தெய்வம் எப்படி நம்ம பார்க்குறது அப்படின்றது ஜெமினி ஜோதிடம் அப்படின்னு சொல்லி ஒரு கூகுள் மீட் வகுப்பு எடுக்கப்பட்டது. அஸ்ட்ராலஜி சாஸ்திரா யூடியூப் சேனலில் இருக்கும், நீங்கள் பார்த்துக்கலாம். அப்போ ஜெமினி முனிவர் சொன்ன கருத்தின் அடிப்படையில் இந்த உபாசனை தெய்வம் பார்க்கக்கூடிய நிலை அமைப்புன்றது யூடியூப்பில் போடப்பட்டிருக்கு. நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா அதில் பார்த்துக்கலாம். ஜாதகத்தில் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் ஒரே கிரக நிலை இருக்காது. வெவ்வேறு கிரக நிலை இருக்கிறப்பவும் எந்த வகையில் அவங்களுக்குரிய தெய்வத்தை கண்டுபிடிக்கணுன்றது ஜெமினி ஜோதிடம் அப்படின்ற கூகுள் மீட்டில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த பொறுத்த வரைக்கும் அஸ்ட்ராலஜி சாஸ்திரா யூடியூப் சேனலில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்தபடியாக பார்த்தோம்னாக்கா பொதுவாக செவ்வாய் தோஷ நிவர்த்திக்கு சொல்லக்கூடிய இன்னும் சிம்பிளான 2 பரிகாரம்னு எடுத்துக்கிட்டாக்கா, யாராக இருந்தாலும் இனிப்பு கொடுத்தாக்க அவங்க சந்தோஷப்படுவாங்க. நம்ம பெரியவங்களை பார்க்க போகிறப்ப இனிப்பாக இருக்கக்கூடிய பழங்களை கொடுப்பது ஒரு வழக்கம். அல்லது ஸ்வீட் கடையிலேருந்து ஸ்வீட் வாங்கிட்டு போய் கொடுப்பது இன்னொரு வழக்கம், இன்னொரு வகையான முறை அமைப்பாயிடுது. ஆக என்னன்னாக்கா பெரியவங்களை பார்க்க போகிறப்ப ஸ்வீட் வாங்கி கொடுக்குற மாதிரியே ஸ்வீட் கொடுத்தாக்கா மனம் மகிழக்கூடிய அமைப்பு எல்லாருக்குமே இருக்கும்.
அப்போ செவ்வாய்க்குரியது தானியம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா துவரம் பருப்பு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்போ அந்த வழிபாடுன்னு வர்றப்ப பார்த்தோம்னாக்கா முழுமையான பருப்பு தான் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். பெரும்பாலும் பார்த்தாக்கா உடைச்ச பருப்பு தான் கடையில் கிடைக்கும். ஆனால் முழு பருப்பு அதில் தான் உயிர் தன்மை இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அந்த துவரம் பருப்பு வாங்கி மாவாக்கி வெல்லத்தை கலந்து இனிப்பு உருண்டைகளாக செஞ்சு ஜென்ம நட்சத்திரத்துக்கு அன்னைக்கு போய் கோயிலில் போய் கும்பிட்டுட்டு விநியோகம் பண்ணுறதுன்றது தோஷ நிவர்த்திக்கு ஒரு வழி அமைப்பாக வரும். இந்த தோஷ நிவர்த்தி அப்படின்றது 2 விதமான அமைப்பை எடுத்துக்கலாம். அதாவது எந்த கிரகமாக இருந்தாலும் வாழ்க்கை விருத்திக்கு உதவக்கூடிய கிரகங்கள், தோஷ நிவர்த்தி தோஷம் தரக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு சொல்லி 2 கேட்டகரியை எடுத்துக்கிட்டோம்னாக்க வாழ்க்கை விருத்திக்குரிய செயல்கள் செயல்பாடுகள் செய்கிறது பூரா வளர்ப்பிறையில் செய்யலாம். தோஷ நிவர்த்திக்குரிய செயல்கள் பூரா பார்த்திங்கனாக்கா தேய்பிறையில் செய்யலாம். இந்த ஒரு கருத்து சொல்லப்படுது. அதாவது இது நம்ம சொல்கிறது ஆன்மீக ரீதியாக ஆய்வு செஞ்சவங்க சொன்ன கருத்து. அடுத்து வாழ்க்கை விருத்திக்காக செயல்படக்கூடிய கருத்து விஷயங்கள் பூரா பார்த்திங்கனாக்கா பெருமாள் கோயிலில் செய்கிறது சிறப்பு, தோஷ நிவர்த்திக்காக செய்யக்கூடிய விஷயங்கள் பூரா சிவன் கோயிலில் செய்கிறது சிறப்பு அப்படின்ற ஒரு கருத்து சொல்லப்படுது. இதே போல் மோதிரம் போடுறோம் இல்லையா, அந்தந்த கிரகத்துக்கு அவங்க விருப்பப்படி மோதிரம் போடக்கூடிய நிலை அமைப்பு இருக்கும். வாழ்க்கை விருத்திக்காக மோதிரம் போட்டாக்கா வலது கையில் போட வேண்டியிருக்கும். தோஷ நிவர்த்திக்காக மோதிரம் போட்டாக்கா இடது கையில் போட வேண்டியிருக்கும். இப்போ செவ்வாய் தோஷம், இப்போ நம்ம பேசுகிறது தோஷம்னு வர்றப்போ செவ்வாய் தோஷம் ஆகட்டும், அஷ்டம சனி ஏழரை சனி ஆகட்டும், சர்ப்ப தோஷம் ஆகட்டும், இந்த மாதிரி நிலை அமைப்பு இருக்கிறப்ப தோஷ நிவர்த்திக்கு இடது கையில் மோதிரமாக போடுறதா இருந்தால் போட்டுக்கலாம். இது இந்த கிரகங்கள் பொறுத்த வரைக்கும் இயற்கை அசுபராக இருந்தாலும் அந்த லக்னத்துக்கு யோகா காரகராக இருந்தால் நல்ல பலம் தரக்கூடிய நிலை அமைப்பு அந்த பதவி கிடைச்சிருது. அந்த மாதிரி நல்ல பலம் தரக்கூடிய நிலை அமைப்பு இருந்துச்சுனாக்கா வலது கையில் மோதிரம் போடுறது சிறப்பு. அப்போ நம்ம மோதிரம்ன்றது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். அந்த செவ்வாய்க்குரிய பவளம் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் காஸ்ட்லியாக இருக்கும். பொறுத்த வரைக்கும் அந்த டேமேஜ் ஆகாத கொஞ்சம் கூட கீறல் இல்லாத சுத்தமான பவளம் போட்டால் தான் சிறப்பாக இருக்கும் அப்படின்றது சொல்ல வரக்கூடிய விஷயம். இப்போ நம்ம இந்த பக்கம் சிம்பிள் பரிகாரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா இந்த தோரம் பருப்புன்னு ஆரம்பித்தோம் இல்லையா, அந்த தோரம் பருப்பை மாவாக்கி வெல்லம் கலந்து சின்ன உருண்டையாக்கி கோவிலில் விநியோகம் பண்ணாக்கா அது ஒரு சின்ன நிவர்த்தி அப்படின்னு சொல்லி சொல்லப்படும். அப்புறமா அந்த தோஷம் இருக்கக்கூடியவங்க பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய்க்குரிய நிறம் சிவப்பு. அந்த சிவப்பு கலரில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன துணி, அதாவது கட்சி பண்ணுறப்ப ஒரு 4 இன்ச்சுக்கு 4 இன்ச்சு ஒரு சின்ன துணி, அதாவது ரொம்ப சிம்பிளாக பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் இருக்கக்கூடிய மொபைல் ஃபோன் சைஸுக்கு ஒரு ரெட் கலர் துணி எடுத்துக்கிற வேண்டியிருக்கும். அதில் தோரம் பருப்பு கொஞ்சமாக தோரம் பருப்பு எடுத்து அது அந்த துணியில் முடிஞ்சு ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் ராத்திரி படுக்கிறப்ப தலைக்கு கீழே வச்சு படுக்க வேண்டியிருக்கும். இது மாதிரி 3 செவ்வாய்க்கிழமை இது பண்ண வேண்டியிருக்கும். 3ஆவது செவ்வாய்க்கிழமை முடிஞ்ச பின்னாடி அதை எல்லாமே எடுத்துகிட்டு போய் ஓடும் ஆற்றில் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஆற்றுல கொண்டு போய் அந்த தோரம் பருப்பு துணி உட்பட எடுத்து செலுத்திட்டோம்னாக்க செவ்வாயினால் ஏற்படக்கூடிய தோஷம் நிவர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இந்த மாதிரி நம்ம சிம்பிளாக வீட்டிலேயே இருந்து செய்யக்கூடிய நிவர்த்தி அமைப்பு. இது தவிர்த்து பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னாக்கா செவ்வாயினால் திருமண தடை அப்படின்ற பொறுத்த வரைக்கும் இங்கே திருச்சி பக்கத்தில் இருக்கக்கூடிய திருப்பைஞ்சீலி அப்படின்றது மிகச்சிறப்பான தலமாக சொல்லப்படுது செவ்வாய் தோஷத்திற்கு. அங்கே பார்த்திங்கனாக்கா திருச்சி சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் டவுன் பஸ் நிறையா இருக்குது. அங்கே பகலில் அதாவது கோயில் நட சாத்துறதுக்கு முன்னாடி 12 மணிக்குள்ளே ஒரு வாழை மரங்கள் 7 கல் வாழை மரங்கள் சொல்லப்படுது சப்த கன்னிகைகள் அப்படின்ற வகையில். அப்போ ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஒரு தாலி கட்டுற மாதிரி கட்டிட்டு சில சாங்கிய பூஜைகள் பண்ணாக்கா செவ்வாய் தோஷம் நிவர்த்தி ஆகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அமைப்பு சொல்லப்படுது. அதுவும் அந்த ஸ்தலமும் ரொம்ப எஃபெக்டிவானது.
ஆனால் ஒரு சில இடங்களில் நான் அந்த கோயில் கிடையாது, வேறு சில இடங்களில் பார்த்தது ஒரு வாழைக்கன்று கொண்டாந்து அதுக்கு தாலி கட்ட சொல்லிவிட்டு அந்த தாலியாக இருக்கிறது, அந்த மரத்தை வெட்டுறது, இந்த மாதிரி ஒரு சிலர் செய்கிறாங்க. நான் கண்ணால் பார்த்துருக்கேன். அதெல்லாம் பொறுத்த வரைக்கும் ஒரு தவறான செயல் அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இந்த வாழை மரம்ன்றது பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த வாழை மரத்திற்கு விதைகள் கிடையாது. அப்போ பொறுத்த வரைக்கும் எல்லா சுப காரியங்கள் நடக்கக்கூடிய இடத்துலையும் கொலை தள்ளிய வாழை மரம் கட்டியிருப்பாங்க. அப்போ அது பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த குலம் நல்லா தழைக்கணும் அப்படின்றது சிம்பாலிக்காக கட்டக்கூடிய விஷயம். அப்போ அந்த வாழை மரத்தை வெட்டுறதுன்றது தகுந்த செயலாக தெரியலை, அதில் நிறைய பேர் அப்படி தான் செய்கிறாங்க. அப்போ வாழை மரத்தை வெட்டுறதை விட அந்த திருப்பஞ்சீலி கோயிலில் போய் செயல்படுவது அப்படின்றது ஒரு சிறப்பான அமைப்பாக இருக்கும். இது செவ்வாய் தோஷம் என்ன, செவ்வாய் தோஷத்துக்கான வழிமுறைகள் பார்த்துருக்கோம். இந்த செவ்வாயே தற்கால நிலை அமைப்பு போல் எடுத்துக்கிட்டோம்னாக்க 2ஆம் இடம் வாக்குஸ்தானம். அப்போ பேச்சு பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக மற்றவங்களை அடக்கிற மாதிரி பேசக்கூடிய நிலை அமைப்பு இருக்கும். அப்போ அந்த நிலை அமைப்பு இருக்கக்கூடிய பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா, வக்கீலுக்கு படிக்கிறது சிறப்பு. லாயர் ஆகிட்டாருனாக்கா நல்ல இந்த பாயிண்டெல்லாம் தேடி அடித்து எந்த கேஸாக இருந்தாலும் ஸ்ட்ராங்காக வாதாடி ஜெயிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அமைப்பும் 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறாங்க. அப்புறம் 4ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் வாகன ஸ்தானம் இல்லையா, வாகனம் ஓட்டுறது கொள்வது அப்படின்ற அமைப்பு இருக்கும். இன்றைய காலகட்டத்தில் நிறைய பெண்கள் பொறுத்த வரைக்கும் பஸ்ஸு இயக்குறது, லாரி இயக்கக்கூடிய அமைப்பு, ஓட்டக்கூடிய அமைப்பு இருக்குது. அப்போ 4ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தாலும் அந்த மாதிரியான ஒரு தன்மை அமைப்பு கொடுத்துரும். இதே போல் 7ஆம் இடம் அப்படின்றது மற்றவர்களுடன் தொடர்பு கொள்ளக்கூடிய ஸ்தானம். அப்போ செவ்வாய்ன்றது ஒரு அதிகார பதவி ஆயிடுது. அப்போ அந்த அதிகார பதவி மற்றவர்களுடன் கொள்ளக்கூடிய தொடர்பு அப்படின்றப்ப ஐஏஎஸ் அப்படின்ற நிலை அமைப்பு, பிறருக்கு கமாண்ட் பண்ணக்கூடிய தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைக்கக்கூடிய நிலை அமைப்புன்றது ஐஏஎஸ் பொறுத்த வரைக்கும் படிக்க வைக்கக்கூடியது ஒரு சிறப்பான அமைப்பு. அப்போ 8ல் செவ்வாய்ன்றது, 8ன்றது மறைவு ஸ்தானம். இப்போ அந்த காடு மலை வனாந்திரம் சொல்கிறோம் இல்லையா, அப்போ அந்த பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னாக்கா ஐஎஃப்எஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் படிக்கக்கூடியது ஒரு சிறப்பு அமைப்பாக இருக்கும். 12ஆம் இடம்ன்றது இரவு தூங்கக்கூடியது. அப்போ பெரும்பாலும் நைட் ஷிஃப்ட்டு சிறப்பாக இருக்கும். அப்போ செவ்வாய் இருக்கக்கூடிய நிலையை அனுசரித்து தற்காலத்தில் இருக்கக்கூடிய நிலை அமைப்புப்படி என்ன துறை சிறப்பு அப்படின்றதும், அப்புறம் என்ன வகை பரிகாரம் அப்படின்ற விஷயமும் நம்ம பார்த்தோம். இது முதன்மையாக நிறைய பேருக்கு பயன்படுத்தக்கூடியது செவ்வாய் தோஷம் அப்படின்றது. அடுத்து நிறைய பேரை பயப்படுத்துறது சர்ப்பதோஷம். ஜாதகத்தில் எங்கே ராகு கேது இருந்தாலும் அது தோஷம் அப்படின்னு சொல்லி பெரும்பாலான ஜோதிட அன்பர்கள் சொல்லிடுறாங்க. எங்கே வேணாலும் ராகு கேது இருக்கட்டும், அது தோஷம். கையில் ஜாதகம் எடுத்தோம்னா ராகு கேது தோஷம் இருக்கின்றது. ஜாதகத்தை பார்க்காமையே பட்டார்னு அடித்து விடுறது ஒரு சில ஜோதிடர்களுடைய கருத்தாக இருக்குது. இப்போ லக்னத்தில் ராகு இருந்தால் 7ஆம் இடத்துல கேது இருக்கும். அப்போ என்னன்னாக்கா 7ல் கேது இருக்குது தோஷம், 2ல் ராகு இருந்தால் 8ல் கேது இருக்குது, 8ல் கேது இருக்குது தோஷம், 3ல் ராகு இருந்தால் 9ல் கேது இருக்குது. அப்போ தகப்ப ஸ்தானத்தில் கேது இருக்குது தோஷம். அப்புறம் 4ஆம் இடத்துல ராகு இருந்துச்சுனாக்கா தாயாருக்கு கண்டம். அப்போ 12 ராசிகளில் 12 பாவங்களில் ராகு கேது எங்கே இருந்தாலும் அதை கண்ணை மூடிக்கிட்டு தோஷம், இதுக்கு பரிகாரம் பண்ணணும் அப்படின்ற நிலை அமைப்பு பெரும்பாலான ஒரு சில ஜோதிடர்களுடைய செயற்பாடாக இருக்குது. நிறைய பேர் அவங்க என்னை கான்டாக்ட் பண்ணி கேட்குறப்ப இந்த மாதிரியான விஷயத்தை தான் ஹேண்டில் பண்ணி சொல்லுவாங்க. அப்போ இந்த ராகு கேது ஆகப்பட்டது என்ன செய்யும் அப்படின்ற நிலை அமைப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா, அவங்க இருக்கக்கூடிய நிலைக்கு தகுந்தா போல் ராகு கேதுக்கள் பொறுத்த வரைக்கும் அவங்க இருக்கக்கூடிய ஸ்தான நிலைக்கு தகுந்தா போல் அவங்க பலனை கொடுப்பாங்க. குறிப்பாக பார்த்தோம்னாக்கா 6ஆம் இடத்துலையும் 12லையும் இருந்தாக்கா பெரும்பாலும் அது ஒரு யோக பலனாக இருக்கும். ராகு கேதுக்கள் பொறுத்த வரைக்கும் 6, 12 இந்த அமைப்பு இருந்துச்சுனாக்கா
ஒரு யோக பலன் கொடுப்பதில் தவறுவதில்லை. மிச்ச இடங்களில் இருக்கிறப்ப இந்த சனி எப்படி மந்தனம், அதே போல் ராகு கேதுவும் மந்தம் அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். சனி ஒரு ராசியில் 2.5 வருஷம் இருப்பார், ராகு கேதுக்கோள் 1.5 வருஷம் இருப்பாங்க. கிட்டத்தட்ட இந்த சனிக்குரிய தசா வருஷமும் ராகுக்குரிய தசா வருஷமும் கிட்டத்தட்ட ஒரு நெருங்கிய வருடங்கள் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். சனிக்கு 19 வருஷம்னா ராகுக்கு 18 வருஷம். இதே போல் செவ்வாய் அப்படின்றது செவ்வாய் 7 வருஷம்னாக்கா கேதுக்கு ஒரு 7 வருஷம். அப்போ சனிவத் ராகு குஜவத் கேது அப்படின்னு சொல்லி பலதீபிகையில் சொல்லப்பட்ட அமைப்பின்படி இங்கே செவ்வாயை போல் கேது அப்படின்றது மற்றவங்களை துண்டிக்கிறது, அந்த ரிலேஷன்ஷிப் கட் பண்ணுறது கேதுவுடைய வேலையாகிடுது. ராகு பொறுத்த வரைக்கும் தடை தாமதம் பண்ணுறது கொள்றதுன்றது சனிவத் ராகுன்றதுனால சனி எப்படி மந்தனம், அதே போல் ராகு இருக்கக்கூடிய பாவமும் ராகு சேர்ந்துருக்கக்கூடிய கிரகமும் வீக் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய கருத்து. ராகு இருக்கக்கூடிய பாவம் தாமதமாகும். இதே போல் ராகு கேதுக்கள் சேர்ந்திருக்கக்கூடிய கிரகம் கிரகண தோஷத்தில் மாட்டிக்கிறோம். சூரியன் சந்திரன் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னாக்க அமாவாசை பௌர்ணமி, அந்த அமாவாசை பௌர்ணமி டயத்தில் ராகு கேது தொடர்பு இருந்துச்சுனாக்கா கிரகணம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். இந்த சூரியன் சந்திரனுக்கு மட்டும் கிரகணம்னு கிடையாது, மற்ற கிரகங்கள் ராகு கேதுவோட நெருங்கிய பாகையில் இருக்கிறப்பவும் அது கிரகண தோஷமாக மாறக்கூடிய நிலை அமைப்பு வந்தது. அப்போ அதை அனுசரித்து பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னாக்க இந்த ராகு கேதுக்கள் எந்த கிரகத்தோட தொடர்பு கொள்ளுதோ அதுக்கு சம்மந்தமான நிலை அமைப்பு போல் தன்னுடைய கேரக்டரை மாற்றிக்கக்கூடிய ஒரு தன்மையை படைத்து கொள்ள வேண்டும். அதாவது பொதுவாக பொறுத்த வரைக்கும் நம்ம ஒன்றுன்னா பார்த்தோம்னா லக்னத்தில் ராகு 7 கேது, லக்னத்தில் கேது 7 ராகு, இந்த அமைப்பு போல் இருந்துச்சுனாக்க இது சர்ப்பதோஷம் சொல்கிறது. மேரேஜ் பொறுத்த வரைக்கும் டிலே ஆகுன்றது ஒரு கருத்து. இதை தவிர்த்து பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னாக்க பெரும்பாலான சொல்லப்படுறது அந்நிய ஜாதி அந்நிய மதத்தில் மேரேஜ் ஆகும் அப்படின்ற ஒரு கருத்து சொல்லப்படுது. அப்படி ஆகலைன்னாலும் ஒரே ஜாதியாக இருந்தாலும் வேறு வேறு பிரிவில் மன வாழ்க்கை அமையுன்றது இந்த ராகு கேதுக்கள் 1-7 இருந்தால் செய்யக்கூடிய அமைப்பு. அப்போ வந்து சேம் ஜாதியாக இருந்தாலும் வேறு பிரிவில் வரணும் அமையும் அப்படின்னு ஒரு கருத்து. அவங்க என்ன ஃபேமிலி ஸ்டேட்டஸ் இருக்காங்களோ, அதாவது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே ஒரே பலம் தான். அந்த என்ன ஃபேமிலி ஸ்டேட்டஸோ அந்த பொருளாதார நிலையை விட குறைந்த இடத்துல தான் வரன் அமையும் அப்படின்றது ராகு கேதுக்கள் 1-7 இருந்தால் அந்த எஃபெக்ட் கொடுக்குறது. வேற தீய பலன் கிடையாது. 2ஆம் இடத்தில் ராகு 8 கேது அல்லது 2 கேது 8 ராகு இருக்கிறப்ப பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னாக்க ஆண் ஜாதகமாக இருந்தால் முன்னோர்கள் பொறுத்த வரைக்கும் சரிவர பெரியவங்க பொறுத்த வரைக்கும் முன்னோர்களுக்கு சரிவர திதி கொடுக்கலை அப்படின்றது அது சுட்டி காமிக்குது. இது பெண் ஜாதகமாக இருந்தால் இது 2ஆம் இடம் குடும்பஸ்தானம், 8ஆம் இடம் மாங்கல்ய ஸ்தானம் இல்லையா. அப்போ அந்த ஜாதகத்தை பார்த்துட்டு மாங்கல்ய ஸ்தானம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்றது ஒரு பொதுவான கருத்தாக சொல்லப்படும். அப்போ குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு மாங்கல்யம் பாதிப்பு அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி எடுத்துக்கிற வேண்டியிருக்கும். அந்த பெண் ஜாதகத்துக்கு எஃபெக்ட்டு டிஃபெக்ட்டு வராது. அந்த எங்கே கட்டி கொடுக்க போகிறாங்களோ அந்த மணமகன் வீட்டில் இல்லாட்டி மணமகள் வீட்டில் வயசான மகன் யாராச்சும் இருந்தால் அவங்க காலமாயிடுவாங்க மேரேஜுக்கு முன்னாடி அல்லது மேரேஜ் ஆகி ஸ்டார்ட் டைமில். அதாவது இந்த நிகழ்வு லைஃப் லாங் மறக்க முடியாது. கண்ணுக்கு முன்னாடி, அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி எங்கள் பாட்டி காலமாயிட்டாங்க, கல்யாணம் ஆகி ஒரு மாதத்தில் எங்கள் தாத்தா காலமாயிட்டார். இந்த மாதிரி பொறுத்த வரைக்கும் இந்த 2-8 இருக்கக்கூடியது வீட்டில் இருக்கக்கூடிய பிறருடைய மாங்கல்யத்தை தான் தாக்கம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்கள் ஆய்வின் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். இல்லாத பட்சத்தில் குறைந்தபட்சம் வளர்ப்பு பிராணி இறந்து போகும். வளர்ப்பு பிராணினாக்க பொதுவாக வீட்டில் நாய் வளர்க்குறது வளர்த்தோம், ஒரு சிலர் கிளி பூனை இந்த மாதிரி வளர்ப்பாங்க. அப்போ ஒன்று மேரேஜ் டயத்தில் ஒன்று அவங்க இறக்குறது
அல்லது வளர்ப்பு பிராணி இறக்கக்கூடிய அமைப்புன்றது 2ல் ராகு 8ல் கேது பெண் ஜாதகத்துக்கு பொருந்தும். ஆண் ஜாதகம்போது முன்னோர்களுக்கு திதி கொடுப்பதில் பாதிப்பு அப்படின்றது. 3ஆம் இடத்தில் ராகு இருந்துச்சுனாக்கா அந்த ஃபேமிலிக்கு அவர் தான் கடைசி அந்த பாலினம். அதாவது ஆணாக இருந்தால் அடுத்து தம்பி கிடையாது, தங்கச்சி வேணா இருக்கலாம். பெண்ணாக இருந்தால் தங்கச்சி வேணா தங்கச்சி இருக்காது, தம்பி வேணா இருக்கலாம். அதாவது அந்த ஃபேமிலியில் அந்த நபர் தான் கடைசி அந்த பாலினமாக இருப்பார் அப்படி சொல்லப்பட இருக்கும். இல்லை ஒரே பாலினமாக இருந்தால் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிற வேண்டியிருக்கும். 4ஆம் இடத்துல இருக்கிறப்போ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா படிப்பில் மந்தத்தன்மை கொடுக்கும். தாயாருக்கு கண்டம். இந்த கண்டம்னாக்கா ஆரோக்கிய நிலை குறையக்கூடிய தன்மை அமைப்பு கொடுத்துருது இந்த ஜாதகம் பிறந்த பின்னாடி. 5-11 இருக்கிறப்ப உங்களுக்கு புத்திர பாக்கியத்தில் காலதாமதம் ஏற்படக்கூடிய அமைப்பு கொடுத்துருது. இது புத்திர தோஷம் அப்படின்னு சொல்லிக்கூடிய நிலை அமைப்பும் வந்துடும். அப்போ இது பூரா பார்த்தீங்கன்னாக்கா 5-9 இருக்கிறப்ப உங்களுக்கு புனித ஸ்தலங்களுக்கு போய் பரிகாரம் பண்ணுறது ரொம்ப சிறப்பு. குறிப்பாக ராமேஸ்வரம் பரிகாரம் பண்ணுறது 5-9 இருக்கிறப்ப ராமேஸ்வரத்தில் பரிகாரம் பண்ணுறது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். 6-12 இருக்கிறது எந்த விதமான நெகட்டிவ் பலனும் இல்லாமல் பொதுவாக பாசிட்டிவ் பலன் கொடுக்கும். ராகிக்கு எதுக்கால் 6-12 இருக்கிறப்ப 7-1ன்றது நம்ம 7-1 இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அப்போ இந்த நிலை அமைப்பு பொறுத்த வரைக்கும் தீய பலன் நடக்கிற அமைப்புக்கு பொதுவாக பரிகாரம் அப்படின்றப்ப நம்ம இதில் செவ்வாய்க்கு சொன்ன மாதிரியே நெருப்பு ராசியில் இருக்கா, நில ராசியில் இருக்கா, காற்று ராசியில் இருக்கா, அதுக்கு தாண்டாப்புல பொறுத்த வரைக்கும் அர்ச்சனை பண்ணுறது, தீபம் ஏற்றுறது, நட்சத்திர மரங்களை பொறுத்த வரைக்கும் பேணி பாதுகாப்பது, அப்புறம் பொறுத்த வரைக்கும் அபிஷேகம் அர்ச்சனை பண்ணுறது, இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் எல்லா கிரகத்துக்குரிய பரிகார அமைப்புன்னு எடுத்துக்கலாம். அப்போ இது தவிர்த்து பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப எஃபெக்டிவான பரிகாரத்தலம்ன்றது ராகு கேதுனாலே எல்லாருமே சொல்கிறது காளகஸ்தி அப்படின்றது. இருந்தாலும் ரொம்ப எஃபெக்டிவான பரிகாரம் அப்படின்றது பரிகார ஸ்தலம் அப்படின்றது தேனி மாவட்டத்தில் கம்பம் முன்னாடி உத்தமபாளையம். மதுரையிலேருந்து நிறைய பஸ்ஸு போகும், திண்டுக்கல்லேருந்து நிறைய போகும், தேனியிலேருந்து நிறைய பஸ் இருக்குது. உத்தமபாளையம் தென் காளஹஸ்தின்னு சொல்லி சொல்லப்படும். திருப்பதி பக்கத்தில் இருக்கக்கூடியது வட காளஹஸ்தி. இது தெற்கில் இருக்கிறனால தென் காளஹஸ்தின்னு சொல்லி சொல்லப்படும். உத்தமபாளையம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 2 நிமிஷத்தில் கோயிலுக்குள்ளே போயிடலாம். அங்கே ராகு கேது தம்பதி சமேதராக, ராகுக்கு தனி சன்னதி, கேதுக்கு தனி சன்னதி, தம்பதி சமேதராக இருக்கக்கூடிய அமைப்பு. இங்கே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பரிகார பூஜை நடக்கும். அது பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இவ்வளோ தான் கட்டணம்னு கிடையாது. கோவில் தேவஸ்தானம் சார்பாக 300 ரூபா தான். நான் சொல்கிறது ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி, இப்போ சார்ஜஸ் என்னான்ட்டு தெரியல. 300 ரூபா சார்ஜ் பண்ணிவிட்டு அந்த பரிகாரத்திற்கான தேங்காய் பழம், மற்றபடி நாகம் இதெல்லாம் கொடுத்துருவாங்க. ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் நடக்கும். அதுவும் சிவன் கோயிலாக இருக்கிறனால பிரதோஷமாக இருந்துச்சுனாக்கா அங்கே பரிகார பூஜை கிடையாது. அதை அனுசரித்து பார்த்தாக்கா நிச்சயமாக அனுபவத்தில் ஏற்படக்கூடிய விஷயம். அங்கே போய் பரிகாரம் பண்ணாக்கா 90 நாட்களில் நீங்கள் எதற்காக பரிகாரம் பண்ணுறீங்களோ அதற்கான ரிசல்ட்டு 90 நாளில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இது புத்திர பாக்கியமாகட்டும், குழந்தைகளாகட்டும், தொழில் உத்தியமாகட்டும், எந்த வகையில் இடைஞ்சில் இருந்தாலும் அந்த உத்தமபாளையன்றது ஒரு சிறந்த தலமாக கருதப்படுகிறது. அடுத்தபடியாக பார்த்தோம்னாக்கா இந்த தோஷம்னு வர்றப்ப இங்கே 7 சனி, அஷ்டம சனி, செவ்வாய், ராகு கேதுக்கு அடுத்தபடியாக முக்கிய பாதிப்பாக வரக்கூடியது மாந்தி அப்படின்ற பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னாக்கா எந்த இடத்துல இருந்தாலும் அந்த பாவம் பாதிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படக்கூடிய அமைப்பு. மாந்தி 11 இருந்தால் நல்ல பலம் தரும் அப்படின்றதும், 10 இருந்தாலும் நல்ல பலம் தரும் அப்படின்றதும் ஒரு கருத்து. அப்போ 10-11 பண வரவு, 10ஆம் இடம்ன்றது ஜீவனஸ்தானம், 11ன்றது லாபஸ்தானம், பண வரவு வரக்கூடியது. அதில் கொஞ்சம் இல்லீகல் அமைப்பு கூட கொடுக்கலாம், ஆனால் நற்பலம் தரும். வேறு எந்த இடத்துல இருந்தாலும் அந்த மாந்தி ஆகப்பட்டது தன்னுடைய தீய பலனை காமிக்கும் அப்படின்றது இதில் இருக்கக்கூடிய அமைப்பு. அப்போ 8ல் இருந்தால் எதிர்பாராத
அன்எக்ஸ்பெக்டட் ஆக்சிடெண்ட்டு ஆகக்கூடிய அமைப்பும், லக்னத்தில் இருந்தால் அடிக்கடி மனத்துயரங்கள், தன்னை மாய்த்து கொள்ளக்கூடிய ஒரு எண்ணம், இதெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அப்போ அந்த மாந்திக்கு பொறுத்த வரைக்கும் ரொம்ப எஃபெக்டிவான பரிகார ஸ்தலம் பொறுத்த வரைக்கும் கும்பகோணம் பக்கத்தில் திருநரையூர் அப்படின்னு இருக்கக்கூடிய பர்வதவர்தனி சமேத கோவிலில், சிவன் கோயிலில் பொறுத்த வரைக்கும் சனி தன்னுடைய குடும்பத்துடன் தனி சன்னதி கொண்டு அருள் பாலிக்கிறார். ஒரு கோயிலில் பொறுத்த வரைக்கும் ஒரு கொடி மரம் தான் இருக்கும். நீங்கள் எந்த கோயிலுக்கும் போங்க, கோயிலுக்கு உள்ள என்ட்ரன்ஸில் போகிறப்ப மூலவருக்கு நேராக ஒரு கொடி மரம் இருக்கும். எந்த கோயிலாக இருந்தாலும் ஒரு கொடி மரம் தான். நம்ம அந்த சொல்லக்கூடிய மாந்தி கோயில் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னாக்கா, கும்பகோணம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மாந்தி கோயில் போனோம்னாலும் போயிடலாம். ஒரு மணி நேரம் 16 கிலோமீட்டர் என்னமோ. அங்கே மூலவருக்கு ஒரு கொடி மரம், சனிக்கு ஒரு தனி சன்னதி இருக்குது. சனி தன்னுடைய தம்பதிகளுடன் இருக்கிறாரு. நீலாதேவி அந்த அமைப்போட, மாந்தி குளிகன் அந்த குடும்பத்தோட தனி சன்னதியோடு இருக்கார். அவருக்குன்னு அந்த சன்னதிக்கு ஒரு தனி கொடி மரத்தோட ஒரு ஸ்பெஷலாக இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்குது. மாந்தி பொறுத்த வரைக்கும் காலையில் சனிக்கிழமை காலையில் 6 to 7ன்றது குளிகை நேரம். அந்த டயத்தில் ரொம்ப எஃபெக்டிவான பூஜையெல்லாம் நடக்கும். குறிப்பாக சனிக்கிழமை பொறுத்த வரைக்கும் அதிகமான பரிகார பூஜைகள் அந்த கோயிலில் நடக்கும். நிறைய இடங்களில் இந்த கோயில் பரிகார ஸ்தலமாக இருந்தாலும் மாந்திக்கு பொறுத்த வரைக்கும் திருநரையூர் ரொம்ப எஃபெக்டிவ். அப்புறம் உங்களுக்கு இங்கே ராகுகேது பொறுத்த வரைக்கும் உத்தமபாளையம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். சனி பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னாக்கா கும்பகோணம் பக்கத்தில் திருக்கொள்ளிக்காடு, அது சந்தோஷ சனி, மங்கள சனி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன விதமான தோஷமாக இருந்தாலும் நிவர்த்தி ஆகும். சனியினால் பாதிப்புன்றதோட சனியினால் வளர்ச்சி அப்படின்றத தரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. செவ்வாயினால் ஏற்படக்கூடிய மாங்கல்ய தோஷத்துக்கு இங்கே திருப்பைஞ்சிலி சிறந்த ஸ்தலமாக சொல்லப்படக்கூடிய அமைப்பாக இருக்குது. ஆக ஜாதகத்தில் கிரகங்கள் நிலை அனுசரித்து சொல்லப்படுவது யோகங்கள். நல்ல பலன் கொடுத்துச்சுனாக்கா அது சுபயோகம், தீய பலன் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுனாக்கா அது அவயோகம். இந்த அவயோகம் தான் தோஷங்கள் அப்படின்ற பேரில் சொல்லப்படுது. குறிப்பாக அந்த தோஷங்கள்ன்றது இயற்கை அசுபர்களாக செவ்வாய், சனி, ராகு, கேது, மாந்தியினால் ஏற்படக்கூடிய தீய விளைவுகள். இது ஜாதகத்தில் எந்த இடத்துல இருக்கோ அது தாந்தாப்போல பலனை செய்யும். அதற்குரிய ஆலய பரிகார அமைப்பு தான் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். அன்பர்களே, யார் ஜாதகத்தில் இந்த அமைப்பு இருக்கோ நீங்கள் அந்த கோயிலுக்கு போய் அந்த நெருப்பு நிலம் காட்டு ராசிக்கு தாந்தா போல், கிரகங்கள் இருக்கிற நிலைக்கு தாந்தா போல் தீபம் ஏற்றுறது, அர்ச்சனை பண்ணுறது, அபிஷேகம் பண்ணுறது, அந்த நட்சத்திர மரத்துக்கு பேணி பாதுகாப்பாக இருக்கிறது, இதெல்லாம் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இதனுடைய எஃபெக்ட் தெரிய ஆரம்பிக்கும். குறிப்பாக சொல்லப்போனால் ஒரு மண்டலம் சொல்லக்கூடிய 48 நாட்களுக்குள்ள உங்களுக்கு அதனுடைய தாக்கம் தெரிய ஆரம்பிக்கும். நண்பர்களே, நன்றி, வணக்கம்.